Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு blouse designing video தான் பார்க்க போறோம். இந்த blouse பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். சிம்பிளான ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம இத போட போறோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் வந்து ஸ்டோன் வர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்புறமா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த ஸ்டோன் வர்க் சுத்தி நம்ம வந்து ஜர்தோசி வர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட நெக் பேட்டர்ன் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 லைன் ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க், அப்புறம் திருப்பி ஒரு பீட் ஒர்க், அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு சேம் அதே மாதிரி ஒரு பீட் ஒர்க், ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா ஒரு பீட் ஒர்க், அதை சுற்றி நான் இன்னும் டபுள் செயின் ஜரி த்ரெட்டில் போடணும். அண்ட் ஸ்டோன்ஸ் குந்தன் ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாரீ வந்து எல்லோ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனால் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அண்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபுல்லாக நான் வந்து க்ரீன் கலரில் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி ஒரு பெரிய சைஸில் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் ஜர்தோசி நீடில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பெருசாகவே நம்ம எடுத்திருக்கோம். இதே வந்து நீங்கள் ஆரி நீடில், அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நீடில் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக விட்டுனிங்கன்னா அந்த நீடிலில் வந்து நம்மளுக்கு ஜர்தோசி போகாது. ஸோ அந்த நீடிலில், ஆரி நீடிலில் வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஜர்தோசி நீடில் வந்து நல்ல அந்த நீடில் வந்து மெலிசாகவும் இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதாவது ஒரு ஸ்டோன் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம அடுத்த ஸ்டோனுக்கு போகிறோம். பாருங்கள், எண்டில் வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். நான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே ஜர்தோசிக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து அப்படியே அந்த த்ரெட்டை இழுக்கணும். பாருங்கள், அப்படியே நான் த்ரெட்டை இழுத்துட்டு அப்படியே ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் த்ரெட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்தோசி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். திருப்பி நம்ம அதை பிரிச்சுட்டு தான் புதுசாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே அடுத்த ஸ்டோனுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வச்சு அப்படியே ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஜர்தோசிக்குள்ளேயே அப்படியே நீங்கள் நீடில் வந்து த்ரெட்டை இழுத்து கோர்க்கணும். இந்த நீடில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் நீடில் கூட ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கை ஊசி வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எண்டு வரப்போகிறோம். ஸோ எண்டு வந்தோடனே அந்த இடத்துல அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் முடிச்சிட்டோம். எல்லா ஸ்டோனும் சுற்றியுமே நான் வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக தான் எடுக்கணும். ஸோ இதையும் வந்து நான் டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கிறேன். டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றது வந்து நம்ம நெருக்கமாகவும் போடலாம். நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நான் போடுறேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஒரு ஐ ஷேப்பில் இருக்கும். ஒரு
3 இல்லைனா எஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஒரே மாதிரி அப்படி இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்லேயும் கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில்லிங் தான் இதில் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், வளைவாக நான் கொண்டு போகிறேன். ஸோ ஒரே மாதிரி கொண்டு போகாமல் எல்லா டைரெக்ஷன்லேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டு போகிறோம். இது நான் வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா நெருக்கமாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நல்ல சின்ன சின்ன செயினாக போடணும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து ரொம்ப பெரிய செயின் போட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா குட்டி குட்டி செயின் போடுங்க. ஸோ உங்கள் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். நார்மல் பீட் ஒர்க், ஸ்டோன் செயின், அப்புறமா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். நம்ம வந்து சிம்பிளான டிசைன்ஸ் போட்டாலும், சிம்பிளாக ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணாலும், நம்மளோட நெக் பேட்டர்ன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்கும்போது நம்மளுக்கு அதுவே நம்மளோட ப்ளவுஸ்க்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம யூ ஷேப் தான் போடுவோம். யூ ஷேப் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பாட் நெக், இப்போ இந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா நம்ம நெக் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். யூ ஷேப் போடாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு கீழே வந்து ஒரு டிசைன் போடுற மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சிம்பிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் நெக் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சிம்பிளாக போடுற ஸ்டிச்சஸ் கூட நல்ல கிராண்டாக தெரியும். போட் நெக் யூஸ் பண்ணலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா பாட் நெக் யூஸ் பண்ணலாம். பா ஷேப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நார்மலாக யூ ஷேப்பை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன டிசைன் போட்டாலுமே நம்மளோட ஸ்டிச்சஸ் சிம்பிளாக இருந்தால் கூட அந்த நெக் டிசைனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதுவே நல்ல கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். இதே நல்லா நெருக்கமாக போடுறதும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். கண்டிப்பாக இன்னொரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம்.
இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டு எண்டில் நாட் போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த போர்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷனுக்கு போகலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.